திருத்தனில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகவேலே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நலமாக இருப்பீங்க. நான் நம்பிக்கையோட இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். நான் அந்த 48 நாள் முருகருக்கு விரதம் இருந்தேன் பார்த்தீங்களா? இன்றைக்கி 30 நாள். இந்த 30 நாளில் எனக்கு வந்த சோதனை என்ன நன்மை என்னன்னு அதை பற்றி உங்களுக்கு பகிர போகிறேன். என்னோட என்ன கோரிக்கையோ, நான் இந்த விரதம் எதுக்கு இருக்கேன், என்னோட கோரிக்கை என்ன, 48 நம்பர் போட்டு என்னோட தேவையை இப்படி எழுதிட்டேன். தினம் முருகர் துணை போட்டு என்னோட கோரிக்கை எழுதிட்டேன். இந்த கோரிக்கையில் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இருக்கும், அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிரச்சனை பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனை. மனுஷங்கள்ட்டலாம் சொல்லி ஒன்றுமே நடக்காதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மனுஷங்க நம்மளை இன்னும் இழுத்துட்டு வேடிக்கை பார்த்து வீட்டில் எப்போ தீ பிடிச்சி எரின்னு சொன்ன மாதிரி ஆயிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். முருகரை நம்ம அணுக முடியாது. எனக்கு இந்த 53 வயசில் அவர் எனக்கு அணுகிறன் தந்திருக்காருன்னா அது பெரிய ஒரு கிருபை தான். இந்த 48 நாள் விரதத்தில் பல போராட்டம் வரும்னு எனக்கு தெரியும். நானும் கேட்டவங்கள்ட்ட, ஒரு ஐயர்கிட்ட கேட்டு தான் நான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவங்க சொன்னபடியே என்ன ஆனாலும் விரதத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். விரதம் ஆரம்பித்து 4வது நாளில் எனக்கு தலையில் ஒரு பெரிய இடி விழுந்தது. இந்த வீடு நாங்கள் வாங்கணும் பார்த்தீங்களா, வாங்கிட்டு அந்த கடன் அடைக்க முடியாமல் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சின்ன பையன் வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு வேலைக்கு போனார். விரதம் ஆரம்பித்து 4வது நாள் அவரை நம்பி தான் வீட்டு லோனு வாங்கின 12.25 லட்சத்து கடன் என் பிள்ளை அடைச்சிக்கிட்டு இருக்காரு. மாதம் 1,30,000 அவர் பர்சனல் லோனு அது இது நொட்டு அடைக்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் வேழ்ந்து வரேன், என் பிள்ளை வீட்டில் இருக்காரு. அவர் முகத்தை பார்க்க முடியல. எனக்கு என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம். வீட்டு லோனு கட்டலைன்னா வீட்டுக்காரன் பேங்க்காரன் ஜப்ட் பண்ணிடுவான். 2வது அவங்க பேங்க்காரங்க காலில் விழுந்து கூட நம்ம சமாளிச்சிடலாம். இல்லை அடுத்த மாதம் என்ன ஏதாவது ஒன்று சொல்லி. ஆனால் அந்த பணம் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா, அவர் பணம் கொடுத்தவர் இப்போ என் பையன் வெளிநாட்டுக்கு போது என்னையும் இவரையும் அவர்கிட்ட அடமானம் வச்சுட்டு போன மாதிரி போயிருக்காரு. வேறு வழி இல்லை, சாட்சி கையெழுத்து நாங்கள் போட்டிருக்கோம். அவர் எங்களெல்லாம் பார்க்கும் போது அவர் ஒரு தூசு மாதிரி எங்களை பார்த்தாரு. ஒரு இடத்துல வாங்க உட்காருங்க நீங்கள் நாங்கன்னு சொன்னவங்க நம்மளை ஒரு ரொம்ப தாழ்வே நினச்சிட்டா. இருக்கட்டும், நம்ம கர்மா இப்படி தான் குறையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் சின்ன பையன் இன்றைக்கி 10-11 நாள் ஆகுது. அவர் முகத்தில் காக்கா ஆட மாட்டேக்கு, டைமில் சாப்பிட மாட்டேக்காரு. எப்படி செய்யப்போகிறேன் ஏது செய்யப்போகிறோன்னு அங்கேயே வேலையில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நம்ம யாருக்கும் அடிமை இல்லை, நம்ம வேறு வேலை பார்த்துக்கலான்னு அவர் டக்குன்னு வந்துட்டார். அவர் என் பிள்ளைங்க 2 பேருமே ரொம்ப மானம் உள்ளவங்க. யாராவது இப்படி ஒரு வார்த்தை சொன்னால் தாங்கிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல எங்கள் சின்ன பையன் நினச்சிருந்தா அவங்க காலில் விழுந்து வேலை பார்த்துருக்கலாம். அப்படி வேலையே வேண்டாம், நம்மகிட்ட படிப்பு இருக்குது, தொழில் இருக்குது, இதை விட ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நான் நான் நினைக்கிறேன்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான். அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் 10வது நாள் வேலையிலேருந்து வரும்போது பைக்கு சடனாக நின்று போய் கெட்டு போய் நாங்கள் வீட்டுக்கு வர முடியாமல் திருப்பி கடைக்கு போக முடியும். அதில் ஒரு 10,000 ரூபாய் பெரிய செலவு. பைக்கு நாங்களாவது யாராவது கடன் வாங்கி செஞ்சுக்கிட்டோம், ஏன்னா வேலைக்கு போகணும். இந்த பணம் எப்படி அடைக்கப்படுறது இல்லை, எல்லாம் முருகன் மேலே பாரத்தை விட்டேன். முந்திலாம் நான் சின்ன சின்ன விஷயத்துக்கு பயங்கர அழுவேன், புலம்புவேன், நெஞ்சு வலி வந்துடும். இப்போ நான் சொல்கிறது 24 மணி நேரமும் ஓம் சரவண பவா, ஓம் சரவண இந்த மந்திரம் சொல்ல எனக்குள்ளே மனசு அப்படியே லேசாயிட்டு. இப்போ எனக்கு கடவுள் நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்பட்டேன்னு சொல்கிற மாதிரி கூட நிற்காரு. பதட்டம், வருத்தம், வேதனை இருக்குது. ஆனால் எனக்கு நடந்த நன்மை தீமை அப்படின்னா, நன்மை எனக்கு அவர் ஆறுதல் தந்திருக்காரு, பொறுமையை தந்திருக்காரு. முந்திலாம் ஃப்ரெண்டு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அழுவேன். இப்போ கண்ணில் கண்ணீரே இல்லை, கண்ணீரே வரமாட்டுக்கு. நான் அந்த மந்திரம் சொல்ல எனக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் எப்படின்னா, ஒரு பட்டாம்பூச்சி பறந்தால் எப்படி இருக்கும் அப்படி உடம்பு இருக்குது. அது ஒரு நன்மை. பார்க்கலாம், இன்னும் 18 நாள் இருக்குது. எனக்கு ஒரு ஆசை, திருச்செந்தூர் போய் என்னோட 2 நேர்த்தி கடன் செய்யணும்னு. ஆனால் கையில் 5 பைசா இல்லை. முருகர் அணுகிற இருந்தால் கண்டிப்பாக என்னை அழைப்பார். எனக்கு தனியால் எங்கேயும் போய் பழக்கம் இல்லை. அவர் எனக்கு கிருபை பண்ணால் எப்படியாவது என்னை அழைப்பார் நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். நான் முருகர்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் என்ன கேட்டிருக்கேன் எனக்கு தந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் 2 விஷயம் செய்வேன். ஒன்று மடிப்பிச்சை எடுப்பேன், 2வது அங்கப்பிரசனம் பண்ணுவேன்னு. அவர் எனக்கு எல்லாமே நடத்திக்கிட்டு தான் இருக்கார். எல்லாத்த விட எனக்கு இப்போ அமைதி, பொறுமை, நிம்மதி, ஒரு கவலை இல்லாத இவ்வளோ டென்ஷன்கள் நடுவுலையும் என் மனசில் ஒரு ஆறுதலாக நிற்காரு. இந்த பதிவத்தோடு பிடிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி நீங்களும் திருச்செந்தூர் போகணும்னு தவிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு